வெண்டைக்காயை கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. இதையும் அரைச்ச பருப்போடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். லூஸ் ஆயிடுச்சுன்னா கொல கொலன்னு ஆயிடுச்சுன்னா எண்ணெய் நிறையா பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு வடை மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காயில் இருக்க விதை ஜவ்வரிசி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணி கொடுக்கலாம். நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா குட்டி குட்டி வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஹையாக வச்சு